ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பெண்களுக்கு தாய்ப்பால் சரியாக சுரக்கிறது இல்லைங்க. அது என்ன குறைபாடுன்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பால் பத்தாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? அதுக்கு அதிக பொருள்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ரொம்பவே ஈஸியான பொருள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் ரவை இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு கஞ்சி கூழ் மாதிரி காய்ச்சி தர போகிறோம். சரிங்களா? வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு நான் பால் எடுத்துக்கிட்டேங்க. பால் எடுத்து பால் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பாலை காய வச்சுக்கணும். பால் மேலே பொங்கி வருதுங்களா? நான் ஏற்கனவே நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பாலை இந்த மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நான் இனிப்புக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு. நல்லா காயட்டும். கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாமாம்மா? போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு போட்டுக்கோங்க. இனிப்பு போட்டு நல்லா அது சர்க்கரையும் கரையணும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வைடா. பால் பொங்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல பால் மாட்டுப்பாலாக எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு நிமிஷம் ஸ்பூன் பிடிச்சிக்கோ. இப்போ ரவை நம்ம சேர்த்துக்கலாங்க. ரவைனா உங்களுக்கு நிறையாலாம் போடக்கூடாது. நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பால் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவை ஸ்பூன் காட்டுமா? இந்த ஸ்பூனில் எப்படி பாருங்கள். இந்த ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் அளவு தான் இப்போ நான் ரவை சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா வேகணுங்க. இந்த பாலோட நல்லா வேகணும், வெந்து வரணும். உனக்கு கொஞ்சம் ரவை போடுறீங்களா? கொஞ்சம் பாருங்கள். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வைங்க. 1.5 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் ரவை. இந்த ரவை நல்லா வெந்து வரணுங்க. ரொம்ப திக்காகிடக்கூடாது. திக்காகிற அளவுக்கு நம்ம ரவை சேர்க்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கேசரி ஆயிரும், கூழ் மாதிரி வராது. அதனால நீங்கள் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுடா. திக்காகணும். சிம்மில் பொங்குது பார்த்தீங்கன்னா, வேகமாக வச்சா பொங்குது. அதனால நான் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டேன். இதை நம்ம காய்ச்சக்குள்ளே நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரவை நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம அதை வச்சு தான் பார்த்துக்கணும். பாருங்கள், பின்னாடி பக்கம் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியில் ரவை ஒட்டுச்சுன்னா போதுமான அளவுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா வேகணும். வேகட்டுங்க. நல்லா கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
நல்லா வேகட்டுங்க. இப்போ வந்து நம்ம வேகமாக வச்சோம்னாலும் ரொம்ப திக்காயிரும். நம்மளுக்கு வந்து திக்காக வரக்கூடாது, கூழ் மாதிரி தான் கிடைக்கணும். கூழ் மாதிரி இருந்தால் தான் குடிக்கிறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு வந்து இது வந்து அது இல்லைன்னா எதாக இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு ரவை பால் கூழ் வந்து எனக்கு கிடச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதுங்க. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாலூட்டுற தாய்மார்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த அருமருந்துங்க. சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பொய்யான தகவல் இல்லை, உண்மையாலுமே வந்து பால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து பால் பற்றாக்குறையாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அரை மணி நேரத்துலேயே வித்தியாசம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை வந்து சொன்னால் பயனுள்ள தேவைப்படுறவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற வீடியோவெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுறீங்களோ என்னமோ தெரியல. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது கண்டிப்பாக ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு க்ரீமியாக இருக்குங்க. வேறு லெவல் க்ரீமியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல் தெரியுது பார்க்குறதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆற வந்து இது திக்காயிரும். பார்த்தீங்களா, நான் காய்ச்சும்போது வந்து நல்லா கூழ் பக்குவத்தில் இருந்துச்சு. இப்போ ஆறிக்கிட்டு வருது, அதனால கொஞ்சம் திக்காகுது. அதனால நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரவையை வந்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால நான் இப்படி போட்டுக்கிட்டேன். சரிங்களா, பாருங்க, சூப்பரான ரவை பால் கூழ் வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து வேற லெவலில் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே பாலூட்டுற தாய்மார்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமெடியை வந்து இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே வந்து கமெண்ட் பார்த்தேன், எல்லாமே சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து நான் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லி ஷேர் பண்ணுறேன். நான் மற்ற வீடியோக்கு எப்படி என்னன்னு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு பால் பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தாய்மார்களுக்கு வந்து இது பயனுள்ள ஒரு தகவல் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து நீங்கள் இந்த வீடியோவாவது ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். சரிங்களா, இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வேறு எதுவுமே நம்ம வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பாலும் வீட்டில் இருக்கும், ரவையும் வீட்டில் இருக்கும். இதை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.